ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷ்வல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேவரேட்டான சிக்கன் மோமோஸ். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப்பு மைதா மாவுக்கு ஒரு 20 மோமோஸ் செய்யலாம் நம்ம. இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசரிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டாலும் மாவு ரொம்ப தளர்வாயிடும். மாவு ரொம்ப தளர்வாக நம்ம பிசைஞ்சோன்னா ஷேப் சரியாக பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவு நல்லா ஷேப் பிடிக்கிற மாதிரி மாவை நம்ம கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு விரல் வச்சு நம்ம மாவை அப்படி அழுத்தினோன்னா அந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகி வரும். அதுதான் பதம். அது வந்து எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி அழுத்தினீங்கன்னா அப்படியே பவுன்ஸ் ஆகி வரும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபில்லிங் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 400 கிராம்ஸ் 400 கிராம் சிக்கன் மின்ஸ் எடுத்திருக்கேன். நான் கடையில் வந்து போன்லெஸ் சிக்கனாக வாங்கி அதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவு அது வந்து மையாக அரைச்சிருக்கணும். இப்போ இதில் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 5 பூண்டு பல் அதையும் நான் பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் உப்பு. அதோட கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இவ்வளோ தான். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதையும் நம்ம மூடி வச்சிடலாம். ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், மாவு ரொம்ப பெரிய உருண்டை இல்லைங்க, சின்னதாக இந்த சைஸ் உருண்டை. ஒரு சின்ன லெமன் சைஸ் தான், ரொம்ப சின்ன லெமன் சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மெல்லிஸாக திரட்ட போகிறோம். பாருங்கள், எவ்வளோ மெல்லிஸாக திரட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் வச்சு ஷேப் பண்ணிடலாம். இதில் நான் உங்களுக்கு ஒரு 4 ஷேப் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஷேப் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற அந்த நான் இது ஏற்கனவே என்னோடய பன்னீர் மோமோஸில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த புடவை கொசவம் வைக்கிற மாதிரி இப்படி எடுத்து மடித்து சேர்த்து விடணும். அதாவது ஒரு மூட்டை மாதிரி வரும் ஷேப்பு, அந்த சுருக்கங்களோட இருக்கும். இது ஒரு ஷேப்பு. இன்னொரு ஷேப் பாருங்கள். இது வந்து நம்ம கொல்கட்டைக்கு பண்ணுற மாதிரி தாங்க. இது உள்ளார வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு சுற்றி இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய ஸ்டஃபிங் வெளில வராத மாதிரி பாருங்கள், நல்லா நான் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இந்த 2 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த 2 கார்னரையும் எடுத்து 2த்தையும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது ஒரு ஷேப்பு. ஒரு பேக் மாதிரி இருக்கும். இது ஒரு ஷேப்பு. இப்போ இன்னொரு ஷேப்பு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சோமாசெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பு. இந்த கார்னர் இப்படி மடக்கி விட்டு
மடக்கி விட்ட இடத்தையே திருப்பி மடக்கணும். பாருங்களேன், இதை மடக்கிட்டேன். இப்போ அதையே திருப்பி மடக்கிறேன். திருப்பி அதையே எடுத்து திருப்பி மடக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எக்ஸ்ட்ரா மாவை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு ஷேப். இன்னொரு ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் மாதிரி வரும் பாருங்க. அதுக்கு வந்து இதே மாதிரி மடிச்சுட்டு ஒரு சைடை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் 2 சைடு இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மடக்கிட்டு இப்போ இந்த 2 கார்னரையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் பாருங்க. பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்க. ஒரு ஸ்டார் மாதிரியும் இருக்குது. இது ஒரு ஷேப். மோமோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இதில் ஒரு 4 ஷேப்பு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் முதல்ல நான் கொஞ்சம் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது இட்லி பாத்திரம் தான் வைக்கணுங்கிறதுல ஸ்டீமர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நான் ஃபஸ்ட்டு செட்டில் இந்த ஷேப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இது வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் கிடைக்கும் பாருங்கள். ஒரு பளபளன்னு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள். இப்படி வந்துருச்சுனாவே மோமோஸ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது சிக்கன் உள்ள நம்ம மின்ஸ் தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இதை டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும் பாருங்கள். இது அடுத்த ஈடு, அதையும் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பர் ஷேப்பில் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான சட்னி வந்து நான் ஏற்கனவே பன்னீர் மோமோஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த மோமோஸ் சட்னி நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.